மரம் மற்றும் கோல். ஒரு காலத்தில் அமைதியான ஒரு காடில் ஒரு முதுமையான மென்மையான மரம் உயரமாக நின்றது. அதன் கிளைகளில் பறவைகள் பாடின, அதன் நிழலில் விலங்குகள் ஓய்வெடுத்தன. ஒருநாள் ஒரு மனிதன் கையில் மரம் பிடிக்கத்தக்க ஒரு கோல் மட்டும் வைத்துக்கொண்டு காடுக்குள் வந்தான். அவன் மரத்தைப் பார்த்து சொன்னான், அன்புள்ள மரமே, எனக்கொரு கிளையைத் தந்தால் போதும். ஒரு கோலை உருவாக்க வேண்டும் மரங்களை வெட்டுவதற்காக. அந்த மரம் மெதுவாக ஆடியபடி சொன்னது, நீ எதற் கேட்கிறாயோ அதைப் பெற்றுக்கொள். மனிதன் சந்தோஷமாக அந்த கிளையை எடுத்துக்கொண்டான். அதன் மூலம் ஒரு கூர்மையான கோலை உருவாக்கினான். அடுத்த நாள் அவன் மீண்டும் வந்தான், இந்த முறை கையில் கூர்மையான கோலுடன். அவன் எதையும் சொல்லாமல் அதே மரத்தை வெட்டத் தொடங்கினான். பறவைகள் பறந்துவிட்டன. மரம் துன்பமாகக் கத்தியது, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நான் உனக்கு உதவியேன் அல்லவா? மனிதன் எதுவும் பேசவில்லை. வெட்டிக்கொண்டே இருந்தான். சில நேரங்களில் அந்த உயரமான மரம் இடிந்து விழுந்தது. காடின் அனைத்து விலங்குகளும் அமைதியாக பார்த்தன. காற்று மெதுவாக எச்சரித்தது, தன்னை துன்புறுத்த விரும்புபவர்களுக்கு உதவ வேண்டாம். ஒழுக்கம். துன்பம் தரக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம்.